டீ கடைகளை பாதிக்கிறது சாதாரண மக்கள் பெரிய லெவலில் சந்திக்கக்கூடிய ஒரு பாதிப்பு தான் இது. திடீர்னு முந்தானத்து இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு அரசு தரப்புலேருந்து வந்தபோது எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியல. அரசு தரப்பில் தமிழக அரசு உங்களுக்கு இது பண்ணித்தரேன், மத்திய அரசு கேட்டிருக்கேன், பேச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மத்தியானம் கூட அது வந்து ரொம்ப நாங்கள் கடையை மறுபடியும் திறக்கிறதுன்றது இதெல்லாம் செட் பண்ணி திறக்கிறது ரொம்ப சங்கடமான விஷயந்தான். மேற்கொண்டு இதை எப்படி கொண்டு போகிறதுன்றது பெரிய ஒரு பதற்றமான சூழ்நிலை தான் எங்கள் மத்தியில் இருக்குது. இதை சமாளிக்கிறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்து இந்த மாதிரி கிண்டர் ஸ்டவ்வுக்கு மாறணும். அது எந்தெந்த ஆளுங்க சாதாரண வியாபாரிகள்லாம் முடியாது. கடைகள் மூடக்கூடிய சூழ்நிலைகளும் நிறையா போயிட்டு இருக்கு. இல்லை, அது அப்படிதான் தெரியுது. எனக்கு அவ்வளோ குயிக்க முடிகிற மாதிரி இல்லை. இந்த நீடிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. அதை எதிர்கொள்கிறது எங்களுக்கும் ஒன்றும் புரியல. இனிமேல் தான் எங்களுக்கு கற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. ஹோட்டல்னால் ஹோட்டல் தொழில் வேறு, அதே மாதிரி எங்களை மாதிரி டிஃபன் கடை வச்சுருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப இழப்பு தான். அந்த தொழிலை மறுபடியும் பண்ணுறதுக்கு அவங்க வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை பெருநகர டீ கடை உரிமையாளர் சங்க செயலாளர் திரு சுந்தரம் அவர்கள். வாங்க பேசுவோம் சார். வணக்கம் சார். சார், இன்னைக்கு வந்து ஒரு இந்திய லெவல்ல வந்து பேசக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்பிஜி இஷ்யூ. இந்த இஷ்யூவால மக்களும் சரி, மிக முக்கியமா ஹோட்டல்ஸ், டீ கடை உரிமையாளர்கள் பாதிப்படுறாங்க. முக்கியம் சில ஹோட்டல்ஸ் ஓனர்ஸ்லாம் சொல்றாங்க, எங்ககிட்ட வந்து 2 நாள் 3 நாளுக்கான இருப்பு மட்டும் தான் இருக்குங்களே, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னு தெரியல, ஒரு மிகப்பெரிய ஒரு கேஸ் தட்டுப்பாடு இருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி நான் நினைக்கிறேன் சார். இது வந்து பெரிய லெவல்ல எங்களுடைய வியாபாரத்தை பாதிக்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னா நாங்கள் வந்து சிறு வியாபாரிகள். அன்னன்னைக்கு எங்களுடைய செலவுகளை பார்த்து ஈவினிங் ஆனவொன்னா அந்த படம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மாதிரி எங்களை நம்பி சில பேர் எங்கள்கிட்ட பொருட்களை எங்களுக்கு கொடுக்கறது, வாங்குறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் அன்றன்ற தொழிலை நம்பி நாங்கள் இருக்கோம். அதே மாதிரி சாதாரண மக்களும் அவங்க டக்குனு காலைல இப்போனா ஒரு டீ கடைக்கு எங்கிட்ட தான் வருவாங்க. எங்கள்கிட்ட வந்தால் ஒரு டீயும் ஒரு வடையும் சாப்பிட்டா ஒரு 20 ரூபா 22 ரூபாயில் விஷயம் முடிஞ்சு போயிடும். அது மாதிரி அவங்களும் எங்களை நம்பி தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் பெரிய இழப்பு தான் அது. எங்ககிட்ட சில பேர் சில பொருட்கள் சப்ளை பண்ணுறாங்க, அவங்க லெவலும் பாதிக்கப்படும். பெரிய ஒரு டீ கடைகளை பாதிக்கிறது சாதாரண மக்கள் பெரிய லெவலில் சந்திக்கக்கூடிய ஒரு பாதிப்பு தான் இது. ஓகே சார். இன்னும் சொல்றாங்க எங்களுக்கு வந்து 2 நாள் 3 நாளுக்கான இருப்பு மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாங்களே சார், அது உண்மைங்களா? எங்களை பொறுத்தவரையில் அன்றாடைக்கு தேவைகளை வாங்கி ஈவினிங் ஆனமா அதாவது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டு இது பண்ணக்கூடிய தமிழக அரசு கூட இந்த வார் ஸ்டார்ட் பண்ணப்போ கூட அரசு வந்து கையிருப்பு இருக்குது, யாரும் இது பண்ண வேணாம், பயப்பட வேணான்றதில் நம்பிக்கையோடு தான் எல்லா வியாபாரிகளும் போய்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு முந்தானத்து இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு அரசு தரப்புலேருந்து வந்தபோது எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியல. அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அந்த ஒரு அறிவிப்பு வருது, என்ன உங்களுக்கு என்ன தோணுச்சு டக்குன்னு? இல்லை, இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வரும் நாங்கள் இவ்வளோ குயிக்காக எதிர்பார்க்கல. நாங்கள் வாரம் நடக்குது, எதுவும் சரியாயிடும்ன்ற லெவலுக்கு தான் பார்த்தோம். அரசும் எங்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுத்தது, யாரும் இது பண்ண வேணாம், எல்லா பொருளும் தேவையான அளவு 3 மாதத்துக்கு வரைக்கும் இருக்குது, யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொன்னாங்க. சரி, நாங்களும் அவ்வளோ குயிக்காக அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை வரும்ன்ற லெவலுக்கு நாங்கள் எதிர்பார்க்கல. திடீர்னு இந்த அறிவிப்பு வந்தோடனே எல்லோரும் ரொம்ப அதிர்ச்சி அடைச்சிட்டாங்க. ஒன்றும் முடியல. எங்களுக்கு நிறையா கால் வந்துட்டுருக்கு, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. அரசு தரப்பில் தமிழக அரசு உங்களுக்கு இது பண்ணித்தரேன், மத்திய அரசு கேட்டிருக்கேன், பேச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி மத்தியானம் கூட அமைச்சர் சக்கரபாணி கூப்பிட்ருக்காரு, வியாபாரிகளை கூப்பிட்ருக்காரு, பேசி உங்களுக்கு வேண்டியதை பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணித்தர போகிறாங்கன்னு தெரியாது. இது இன்னும் கொஞ்சம் ஓரளவு ரோலிங்கெல்லாம் கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு கரண்ட்டு இன்டர்நெட் மாறுறதுக்கு வாய்ப்புகள். ஆனால் உடனே அப்படி மாற முடியுங்களா? மாற முடியாது. அவங்களுக்கு முதலீடு ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். அப்படி தான் போயிட்டுருக்கு. இது வந்து எங்களை நம்பி இருக்க வேலைக்காரங்க,
இப்போ இன்றைக்கி வட மாநிலத்தில் தான் வேலைக்காரங்க மட்டும் வராங்க. அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு 2 நாள் 3 நாள் வேலை இல்லைன்னா அவங்க பாட்டு வண்டியை போய்டும். அப்போ அதுக்கப்புறம் அந்த கடையை திறக்கிறதே பெரிய ஒரு சவால் தான். ஏன்னா இன்றைக்கி லேபர் ப்ராப்ளம் எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியும். அது வந்து ரொம்ப நாங்கள் கடையை மறுபடியும் திறக்கிறதுன்றது இதெல்லாம் செட் பண்ணி திறக்கிறது ரொம்ப சங்கடமான விஷயம்தான். ஓகே சார், சென்னையில் மட்டுமே எத்தனை டீ கடைகள் இருக்கு? இந்த ஒரு இஷ்யூவால வந்து எந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்கும் தமிழ்நாடு முழுக்க நான் கேட்குறேன். எங்களுக்கு வந்து சென்னையை பொறுத்தவரையில் 10,000 டீ கடைகள் இருக்கு. சென்னையில் வந்து பல மாவட்டங்களில் அந்தந்த அமைப்புகள் இருக்காங்க. அவங்கக்கிட்ட உறுப்பினர்கிட்டையும் பெருவாரியான உறுப்பினர்கள் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. அவங்களாம் பெரிய லெவலில் இப்போ இன்றைக்கெல்லாம் கடை மூட வேண்டிய சூழ்நிலைக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எங்களுக்கு இது வரைக்கும் கிடைச்ச தகவல் படி பாதிப்பு கடைகள் மூடிடுறாங்க. ஐசோஸ் பகுதியில் கூட கடை மூடிடுறாங்க. ஒரு சில பேர் வந்து நல்லா பிஸ்னஸ் இருக்கவங்க அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு மாறி இருக்காங்க. மேற்கொண்டு இதை எப்படி கொண்டு போகிறதுன்னு பெரிய ஒரு பதற்றமான சூழ்நிலை தான் எங்கள் மத்தியில் இருக்குது. இப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியல. ஓகே சார், இந்த தட்டுப்பாடு எத்தனை நாளைக்கு இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இதுக்கான சொல்யூஷனாக இருக்குங்களா ஒரு செயலாளராக? இது அரசு தரப்புலேருந்து பார்த்தா இன்னும் சரியான நம்மளுக்கு எந்த பதிலும் கிடைக்கல. இது அவ்வளோ குயிக்காக தீர்வுன்ற மாதிரியும் எங்களுக்கு தெரியல. அதெல்லாம் தமிழக அரசை பொறுத்தவரையில் மத்திய அரசு கேட்டிருக்கேன், ஸ்டாக் இருக்குது எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு போகுன்றது நம்மளுக்கு தெரியல. இன்றைக்கி மத்தியானம் அமைச்சர் கூப்பிட்ருக்காரு. இல்லை சார், ஸ்டாக் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி ஸ்டாக் இருக்கிறதா வணிக ரீதியான ஒரு பாதிப்பு இந்த அளவுக்கு இருந்திருக்காது இல்லைங்க சார்? வணிக ரீதியான இந்த சிலிண்டர்களை சப்ளை பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. மறு அறிவிப்பு வர அதை நீங்கள் இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீடுகளுக்கான சப்ளை ஏதோ சுமாராக கொடுத்துட்ருக்காங்க. அப்படி தான் போயிட்டுருக்கு. சரி, எங்களுக்கு சிலிண்டர் சப்ளை கிடையாது. ஓகே, ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க. மேற்கொண்டு என்ன பண்ணுறது அரசு தரப்புலேருந்து அறிவிப்பு வர வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு. ஓகே சார், இந்த ஒரு பிரச்சனையால சென்னை வந்து ஒரு மாபெரும் நகரம். இங்க வந்து எல்லா தொழில் செய்பவர்களும் இருக்கிறாங்க, நிறைய தொழில்களும் இருக்கு. இப்படிப்பட்ட வந்து சென்னை நகரத்துல வந்து இந்த கேஸ் இஷ்யூவால வந்து ஹோட்டல்ஸ், டீ கடைலாம் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே சந்திச்சுட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு பொருளாதார ரீதிய பிரச்சனை வந்து சென்னை கொடுக்கும்? பொருளாதார லெவலில் பெரிய ஒரு பிரச்சனை தான், பெரிய வருமான இழப்பு தான். இதை வந்து மேனேஜ் பண்ணுறது ஒரு இப்போ சிம்பிளாக நான் இருக்கேன், என்கிட்ட ஒரு 8 பேர் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு நான் வந்து ஒரு 6-7 ஆயிரம் சேலரி கொடுக்குறேன். நீங்கள் நான் கடையை போட்டேன்னா அந்த சேலரி நான் இல்லைன்றத. இப்போ என்ன மாதிரி ஒரு கடைகள் வந்து இன்றைக்கி நான் ஷொட்டரை ஓப்பன் பண்ணாலும் குறைந்தபட்சம் 7-8 ஆயிரம் ரூபா எனக்கு. நான் திறந்தாலும் திறக்கலனாலும் அந்த பணம் தேவைதான். அவங்களுக்கான விஷயத்தை பண்ணி கொடுக்கணும். சேலரி கொடுத்தாகணும். கூலின்னு சொல்ல முடியாது. நான் மந்த்லி சேலரி தான் கொடுக்குறேன். என் கடையை ஷொட்டர் திறந்தாலும் திறக்கலனாலும் ஒரு நாளைக்கு 6-7 ஆயிரம் ரூபா எனக்கு தேவைப்படும். என்ன மாதிரி சாதாரண வியாபாரிகள் ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் நான் தொழில் பண்ணனாலும் எனக்கு செலவு இருக்குது. பெரிய ஹோட்டலுக்காரங்களாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அவங்களுக்கு செலவு இருக்குது, அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை. நீங்கள் சமீபத்தில் கூட A2B ஒரு அறிக்கை கொடுத்தாங்க கொரோனா நேரத்தில். அவருக்கு வந்து நீங்கள் பிஸ்னஸ்ஸு இன்றைக்கி இந்த கொரோனாவில் எவ்வளோ பாதிப்புகள் இருக்கோ எனக்கு அதை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது. எனக்கு 20 கோடி ரூபா சேலரி எனக்கு மாதம் வேணும். அதை நான் தடுக்கவும் முடியாது. அது மாதிரி எங்களை மாதிரி ஓரளவு மீடியமான வியாபாரிகள் கூட குறைந்தபட்சம் ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் ஆளுகள் நிற்க வைக்கணும்னா பண்ணணும். இல்லை அவங்கவுங்க போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கடையை பண்ணி கொண்ட ஆள். இன்றைக்கி லேபர் விஷயம் உங்களுக்கு தெரியும், ரொம்ப சங்கடமான விஷயம், ரொம்ப பெரிய சவால் தான் இது. எப்போ தீரும், இதை எப்படி எதிர்கொள்கிறது எங்களுக்கும் புரியல. அரசு தரப்பில் இன்னைக்கு கூப்பிட்ருக்காங்க, அவங்க என்ன பேச போகிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியாது. இதை சமாளிக்கிறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்து இந்த மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு மாறணும். அது எந்தெந்த சாதாரண வியாபாரிகள்லாம் முடியாது. கடைகள் மூடக்கூடிய சூழ்நிலைகளும் நிறையா போயிட்டு இருக்கு. ஓகே சார், இந்த ஒரு ப்ராப்ளத்தால் வந்து யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்குங்க சார்? ஏன்னா இன்க்ளூடிங் வந்து சென்னையில் இருக்க நிறைய ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், டீ கடைகளாக இருக்கட்டும், நிறைய பேர் வெளியூர்லேருந்து வந்து இங்கே தங்கி வேலை பார்ப்பாங்க. அவங்களோட நிறைய பேர் ஒரு வேளை உணவே வந்து டீயாக இருக்கும். நிறைய பேரும் ஹோட்டல் சாப்பாடு நிறைய பேர் சாப்பிடுவாங்களே. இப்போ நேற்றுன்னு அறிவிச்சிருக்கேன் என்னன்னா வந்து நிறைய கடைகளில் வந்து இந்த தோசை, சப்பாத்தி இது போன்ற அதிகமாக கேஸ் செலவாகிற பொருளை வந்து நாங்கள் செய்யக்கூடாது, நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், சாம்பார் கிடையாது, சாம்பார் கிடையாது, சட்னி மட்டும்தான் அப்படின்னு, குருமா இல்லை. அப்போ இத்தனை இஷ்யூ இருக்கு. இதால யாரெல்லாம் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குங்க சார்? இந்த வெளியூர்ல வந்து தங்கி இங்க படிக்கிறவங்க, வேலை செய்யறவங்க, அதை பத்தி சொல்லுங்க. வெளியூர்லேருந்து வந்து இருக்கவங்களும் நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் இடத்துலாம் வந்து கட்டட தொழிலாளர்கள் தான். எங்கள் இடத்துல நீங்கள் பார்த்து வயசு நிறைய பகுதியில் அவங்க இருக்காங்க. அவங்களும் காலைல ஒரு டீ 2 வடை சாப்பிட்டாலே அவங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் காலையில் முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் மத்தியானம் விஷயம் அந்த மாதிரி லெவலில் இருக்கவங்க நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி பிஸ்கட்ஸு
இந்த மாதிரி விஷயங்களை சப்ளை பண்ணுறவங்க, எங்களை தொழிலை நம்பி சில தொழில்கள் பண்ணுறவங்க, அவங்களுக்கு பெரிய லெவலில் அவங்களுடைய தொழிலும் இழப்பு தான். அதையும் சேல்ஸ் அவங்க பண்ண முடியாத சூழ்நிலை தான் இருக்குது. சாதாரண மக்களுடைய அத்தியாவசிய தேவையே டீ தான். அது இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஹோட்டல்களில் சில பொருட்கள் வந்து கட் பண்ணிடுறாங்க, கட் பண்ணி போடுறாங்க. ஏன்னா வேறு வழி கிடையாது, ஹோட்டல் திறந்தாகணும். இந்த சூழ்நிலையில் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் என்ன வடை பஜ்ஜி போடுறத வியாபாரம் ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க? அதில் ஸ்டாப் பண்ணலை, அந்த மாதிரி தான் பண்ணணும். ஆனால் எனக்கு அதுக்கு வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுன்றது தெரியல எனக்கு. ஏன்னா கேஸ் ஸ்டவ் வேலை செய்கிற அளவுக்கு அந்த ஸ்டவ் வந்து வேலை செய்ய முடியுமா கேட்டால் அந்த அளவுக்கு கடாயை வச்சு பண்ண முடியும். இன்னைக்கு கூட இவர் ஒன்று வாங்கியிருக்காங்க, அது இப்போ தான் சோதனை ஓட்டமாக வச்சுருக்கேன். நாளைக்கு தான் அதை பார்க்கணும், என்ன பண்ண முடியுன்றதை முயற்சி பண்ணி பார்க்கணும். ஆமாம். ஓகே சார். ஆனால் அதுவும் இப்போ வந்து விலை அதிகமாக இருக்குது. இது மாதிரி இந்த விலையை வேற இப்போ வந்து டபுள் மடங்கு ஏறிட்டுலாம் சொல்கிறாங்க. ஏறி இருக்குது. தமிழக அரசு வந்து கரண்ட்டு உங்களுக்கு தடையில் மின்சாரம் தடைன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன தடை போட்டதுன்னா அதுவும் எங்களை பாதிக்கிற விஷயம் தான். ஏன்னா அது எலக்ட்ரிக் பில் வேற ஒன்று இருக்குது. ஆமாம், அது இருக்குது. அது இன்றைக்கி யூனிட்டுக்கு 13 ரூபா வரைக்கும் கமர்ஷியல் வந்து இன்றைக்கி இருக்குது. அதனால் எங்களுக்கு பெரிய அதிர்ச்சி தான், ஒன்றும் புரியல. நாங்கள் உட்காந்து ஆலோசனை பண்ணி எங்கள்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க, என்ன சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. நீங்கள் மத்தியானம் எங்களோட வியாபாரிகள் லெவலில் ஒரு ஆலோசனை. அதே நீங்கள் அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க சார்? இந்த ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, ஒரு செயலாளராக நீங்கள் இருக்கக்கூடிய கோரிக்கை? அரசுகிட்ட தான் எங்களுக்கு ஒரு கணிசமான லெவலில் எங்களுக்கு ஒரு ரேஷன் மாதிரி இந்த பொருள் வந்து ஒரு இவ்வளோ கொடுக்குறோன்ற மாதிரி வியாபாரிக்கு இந்த மாதிரி கணிசமாக கொடுத்தாங்கன்னா அரசு அந்த முயற்சிகள் எடுத்தார. தமிழக அரசு மத்திய அரசுகிட்ட பேசி எல்லாம் கேட்டிருக்காங்க. அதை ஒரு இதுவாக பண்ணி கமர்ஷியல் கண்டிப்பாக சப்ளைக்கு கமர்ஷியல் சிலிண்டர்களை கொண்டு வரும். இப்போ சுத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது வந்து சுத்தமாக எங்கள் தொழில் முடங்கி போச்சு, அவ்வளோதான். அதை வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி எங்களுக்கு கணிசமான லெவலில் சிலிண்டர்களை கொடுப்போம், நியாயமான விலைக்கும் கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும். ஓரளவு ஓகே கணிசமான கடைகளை கொண்டு போகலாம், அப்படியா இருக்கும். சரிங்க சார். இப்போ இந்த ஒரு பிரச்சனையை வந்து உங்கள் தொழிலாளர் எப்படி வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க சார்? ஏன்னா இந்த அதான் சொன்ன ஃபஸ்ட் ஸ்டார்டிங் டீ கடையை நம்பி ஓனர்ஸ் மட்டும் இல்லை, எம்ப்ளாயிஸாக இருக்காங்க. அதை வர வருமானத்தை நம்பி தான் அவங்க ஃபேமிலி இதுவே இருக்குது. இப்போ இந்த ஒரு பிரச்சனையை வந்து அவங்க எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க? அவங்கள எதிர்கொள்றதுன்னா இப்போ நாங்கள் வந்து ஏன்னா வேலை வந்து ஆள் குறைப்பும் பண்ண முடியாது டக்குன்னு. ஆமாம், இது அதிகமாக நீடிக்காத லெவலாக தான் எங்களால் ஓரளவு கணிசமான தொழில் பண்ணுறவங்களுக்கு எதுனா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதோ, சாப்பாடு கொடுக்குறதோ, மற்றபடி அவங்களுக்கு கூலியோ மற்றபடிக்கு வருமான இழப்பு தான் சாதாரண வியாபாரிகள்கிட்டேருந்து கிடைக்கும், வேறு எதுவும் கிடைக்காது. அப்படி இருக்க சூழ்நிலையில் அவங்க சொந்த ஊருக்கு பயணம் மேற்கொண்டாங்கன்னா அப்புறம் எங்களுக்கு ரெண்டாவது திறக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, இந்த இஷ்யூவில் ஆள் குறைப்பு வந்து செய்வதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? ஆள் குறைப்பு வந்து இன்னைக்கு ஆளே கிடைக்க மாட்டேது வேலைக்கு, அப்படி இருக்கு. இல்லை, இருக்கிற ஆளும் குறைக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. ஆளும் வந்து குறைக்க வேண்டிய இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தான் இப்போ ஓடுறோம். அதிகமான ஆட்கள் யாருன்னா குறைந்தபட்சம் ஒரு ஆளுக்கு ஒரு 1000 ரூபா கூலி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது. அதனாலே நாங்கள் ஆளை குறைச்சி அந்த ஓனரே கஷ்டப்பட்டு அதை இது பண்ணி அப்படிதான் இன்னைக்கு ஓட்டிக்கிட்டு இல்லை. ஏன் கேட்கணும், எல்லா டீக்கெல்லாம் இந்த வடை போண்டா பஜ்ஜி போகிற மாசமும் தனியாக இருக்கும். ஆமாம், இப்போ வடை பஜ்ஜி போண்டா போகிறனால வந்து கேஸ் வந்து அதிகமாக செலவாகும். இல்லை, அதை வந்து சில டீக்களை வந்து போட வேண்டாம், டீக்கல்லையும் சரி ஹோட்டலும் சரி சார். அப்போது அங்கே அது போடாத போது அங்கே ஆள் தேவையில்லை. அப்போ அங்கே ஒரு ஆள் குறிப்பு வந்து நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? இருக்குது. அதுக்கெல்லாம் சரி ஆளே கிடைக்க மாட்டேது. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு கொண்டு வந்தேன் அப்படின்னு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு லெவலில். ஓகே சார், இதே இஷ்யூ வந்து லாக்டவுன் டைம்லேயும் வந்திருக்கு. அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? லாக்டவுனில் வந்து நிறைய பேர் ஊருக்கு போயிட்டாங்க, பயந்துக்கிட்டு என்ன ஆகிடுமன்ற லெவலில் பயந்துட்டு ஊரோட போயிட்டாங்க. ஒரு டைமிங் வச்சு தான் அந்தந்த டைமுக்கு நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணி இருந்த டீயை வந்து மொத்தமாக போட்டு வச்சு கேனில் அந்த மாதிரிலாம் நாங்கள் சப்ளை பண்ணி அப்படி தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ ஏன் இந்த கேள்விக்குன்னா, இப்போ அதேமாதிரி இது 3வது லாக்டவுனாக மாறுவதுனா வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஹோட்டல் உரிமையாளர்கள் சொல்கிறாங்க, மக்களும் கூட சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அப்படி தான் தெரியுது. எனக்கு அவ்வளோ குயிக்க முடிகிற மாதிரி இல்லை. இந்த நீடிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. அதை எதிர்கொள்கிறது வந்து எங்களுக்கும் ஒன்றும் புரியல. இனிமேல் தான் எங்களுக்கு கற்றுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. ஓகே சார். சரி, இப்போ சென்னையில் கூட 45%க்கான டீ கடைகள் இல்லை ஹோட்டல்ஸ்க்கு மூணு வாய்ப்புகள் இருக்குலாம் சொல்லுங்கள். அது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அது சாதாரணமாக நீங்கள் வெளி மாநிலத்திலேருந்து வந்து இங்கே தங்கி இருக்கிறவங்க, வெளி மாவட்டத்தில் தங்கி இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து உணவு விஷயம் ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா அந்த உங்களுக்கு லாக்டவுன் சமயத்தில் கூட சாதாரண தொண்டு நிறுவனங்கள் அரசு தரப்பில் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மறுபடியும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது.
ஏன்னா அவங்களுக்கெல்லாம் சப்ளை இந்த மாதிரி யாருன்னா உதவி பண்ணால் தான் இருக்குன்ற சூழ்நிலை இருந்தது. நிறைய பேர் இன்றைக்கி நான் இதை நம்பி இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் தான். அதான் சார், இப்போ வந்து இந்த ஒரு பிரச்சனையால வந்து டீ கடையும் சரி ஹோட்டல்ஸும் சரி அந்த ஓனர்ஸ், அதாவது இந்த சின்ன சின்ன வியாபாரிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து நடுத்தருக்கு வரதுக்கே வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு பேசியிருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு இது வாங்கி வெளியிலேருந்து சாதாரணமாக கொடுத்து லோக்கல்லேருந்து கொஞ்சம் பணம் வாங்கி அதை கட்டிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு, ஏன்னா இந்த மாதிரிலாம் லாக்டவுனுக்கு அப்புறம் ஏறக்குறைய 5-6 வருஷம் ஆச்சு நடந்து. இன்றைக்கி லெவலில் அது மாதிரிலாம் வந்தால் அரசு ஃபேஸ் பண்ணோம், நம்மளுக்கு வராதுன்னு நம்ம நம்பிக்கை இருந்தோம். இன்றைக்கி திடீர்னு முந்தானது இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்தபோது எல்லாருக்கும் பேர் அதிர்ச்சியாக தான் இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு இதை நம்பி இன்றைக்கி வியாபாரத்துலேருந்து இவ்வளோ ரூபாய் இவனுக்கு கட்ட வேண்டிய சூழ்நிலைகள், வெளியே கடன் வாங்கியிருப்பாங்க, வாங்கின பொருளில் பேலன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு கட்டுறது, அந்த மாதிரி சூழ்நிலை நிறையா வியாபாரிகள் எங்களை பொறுத்தவரையில் 50% பேருக்கு மேலே அந்த மாதிரி சூழ்நிலை டீ கடை தொழிலில் இருக்கிறாங்க. இப்போ ஹோட்டல்னால் ஹோட்டல் தொழில் வேறு, அதே மாதிரி எங்களை மாதிரி டிஃபன் கடை வச்சுருக்கவங்க இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப இழப்பு தான். அந்த தொழிலை மறுபடியும் பண்ணுறதுக்கு அவங்க வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். ஓகே சார், இந்த டீ கடை அண்ட் ஹோட்டல்ஸ் பாதிப்படைஞ்சது வந்து அந்த முதலாளிக்கு மட்டும் இல்லை மக்களுக்கும் பாதிப்புன்னு சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி அந்த கடைகள் மூடுவதனால மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பை கொடுக்கும் சார் நீங்கள் சொல்லுங்கள். மக்களுக்கு வந்து சாதாரணமாக நீங்கள் சொன்னீங்க, நான் இப்போ என் கடையில் சொல்லுனேன், அதிகமாக கட்டட தொழிலாளர்கள், சாதாரண தொழிலாளர்கள், அதுக்கப்புறம் தான் டைலரிங்கு, இந்த மாதிரி விஷயங்கள். அவங்களாம் காலையில் ஏதோ ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்து வந்து நம்மகிட்ட டீ ஒன்று வாங்குவாங்க. அப்போ அந்த டீ காஃபி இல்லை அப்படின்னு சொன்னால் அடுத்து என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான் அது. ஏன்னா இந்த கேஸை வச்சு தான் அவங்களும் வீட்டில் சமையல் பண்ணி அந்த டீயை போடணும். அதனால் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சங்கடமாக ஆட்களை கொண்டு போகிறதே பெரிய சவால் தான் அவங்களுக்கெல்லாம் எல்லாரும். ஓகே சார், இப்போ வந்து ஹைதராபாத், பெங்களூர், சென்னை இது போன்ற பெரிய பெரிய நகரங்கள்லாம் வந்து ஹோட்டல்ஸ் வந்து நாங்கள் மூட போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்களே, இந்த அறிவிப்பு எப்படி பார்க்குறீங்க? இந்த பெங்களூரை பொறுத்தவரையில் தான் இப்போ அதிகமாக பெரிய ஒரு தொழில் நகரம் அது. ஆமாம் சார், அதை அங்கே அறிவிச்சிருக்காங்க. அங்கே ஓரளவு 50% பேர் தான் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு எங்களுக்கு 50% தான் அது பாதிப்பு தானே. ஏன்னா 50% ஹோட்டல் முடியிருக்காங்கன்னா அங்கே மக்களும் இருக்காங்க. பெரிய பாதிப்பு தான். எனக்கு இதை விட அங்கே ஆட்கள் நிறைய பேர் தங்கி ஐடி பர்சன்லாம் உங்களுக்கு ரொம்ப பேர் அங்கே இதை நம்பி தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அது பெரிய ஒரு தான். அந்த அவங்க தங்கி அந்த தொழில் பண்ண முடியுமான்றதை கேள்விக்குறி தான் அவங்களுக்கு இது இருக்குது. ரொம்ப சங்கடமான விஷயம் தான். பாண்டிச்சேரி அங்கெல்லாம் கூட உங்களுக்கு நிறைய பேர் தங்கி அவங்கெல்லாம் பெரிய இந்த மாதிரி தங்கி பண்ணுறவங்களுக்கு மேற்கொண்டு அவங்க அந்த தொழிலை கொண்டு போகல, அந்த வேலைக்கு போகிறதோ பண்ணுறதோன்றது ரொம்ப சங்கடமான விஷயம் தான். சார், என்னோட லாஸ்ட் கொஸ்டின் சார், இப்போ இன்னொரு அமைப்பை வந்து ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனியார் ஹாஸ்டல்ஸ் உரிமையாளர் சங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து எங்கள் பிஜி ஹாஸ்டல்ஸில் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து இந்த சைட் டிஷ் முக்கியமாக இருக்கா, டீ காஃபியும் இருக்காது, சைட் டிஷ் கூட கொடுக்க மாட்டோம், வாரத்துக்கு ஒரு இந்த முட்டை பப்ஸ் இதுமாதிரி தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்புலாம் கேட்ட பிறகு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்லை, அது வந்து அவங்கள பொறுத்தவரையில் அது பெரிய ஒரு சங்கடமான விஷயம் தான். அவங்களுக்கு அந்த ஒரு உணவுன்றது அந்த ஒரு நேரம் கிடைக்கிற அந்த உணவு தான். சாதாரண நேரத்துலேயே பெருசாக ஒன்றும் பிஜிலேயே ஒன்றும் இது பண்ணிட மாட்டாங்க. இந்த ஒரு இழப்புன்றது அவங்க வேறு கடை பட்டினி கிடக்கிற நிலைமை தானே. உணவுன்றது பெரிய ஒரு கேள்விக்குறி ஆகிடுது அவங்களுடைய வாழ்க்கையில். அதனால் ரொம்ப சங்கடமான விஷயந்தான் அது. இப்போ இந்த ஒரு பிரச்சனையை உரிமையாளரை நீங்களும் சரி மக்களும் சரி எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க? இப்போ அரசு தரப்புலேருந்து உங்களுக்கு சில விஷயங்கள் பண்ணுறதா தமிழக அரசு சொல்லியிருக்கு. அவங்க என்ன நடவடிக்கைகள் இருக்கு, அவங்க உடனடியாக அந்த கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் சப்ளை கொண்டு வரணும். கொண்டு வந்தால் ஓரளவு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்பட்டு பெரிய லெவலில் இருக்க பாதிப்பை தடுக்கக்கூடிய விஷயம். கமர்ஷியல் சிலிண்டர் ரிலீஸ் பண்ணால் ஓரளவு பிரச்சனை உங்களுக்கு தீர்வுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி சார். இந்த கேஸ் இஷ்யூவால் வந்து வணிக ரீதியாக டீ கடை உரிமையாளர்களும் சரி ஹோட்டல்ஸ் உரிமையாளர்களும் சரி எப்படி பாதிப்படைகிறாங்க, மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னு நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தொடர்ந்து பேசுவோம். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.